Dear 11th standard students, I am Metro Karnagaran. Example 4.69 in combinatorics and mathematical induction. You have to prove this trigonometrical expression LHS RHS equal சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஒரு பேர் வைக்க சொல்றாங்க P of n அப்படினு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுக்கலாம் P of n. அப்புறம் என்ன செய்ய சொல்றாங்கன்னா நம்ம நேச்சுரல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பரை இதுக்கு கொடுத்து LHS RHS ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. let n is equal to 1 மட்டும் கொடுத்து பாருங்க. n is equal to 1 கொடுத்தீங்கன்னா LHS of P of 1 என்ன ஆகுதுன்னு பாருங்க. LHS of P of 1 P of 1 னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் cos alpha அல்லது நீங்க n is equal to 1 போட்டாலும் 1 minus 1 0 ஆகும் பீட்டா போய்டும் cos alpha தான் வரும். அப்புறம் RHS of P of 1 RHS னா அது அங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அங்க போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? cos alpha n க்கு பதில் 1 அப்போ 1 minus 1 0 ஆயிடும் by 2 into beta into sin beta by 2 n க்கு பதில் 1 போட சொல்லிக்கிறாங்க. அப்போ 1 into beta தான் வரும். வேணாலும் 1 போடனாலும் போட்டுங்க. 1 beta by 2 sin beta by 2. இப்போ sin beta by 2 sin beta by 2 கேன்சல் ஆயிடும். 1 minus 1 0 ஆயிடும். 0 into beta 0 ஆயிடும். அப்போ வெறும் cos alpha வந்துருச்சா? அப்போ LHS RHS ஈக்குவலா இருக்குது. இப்போ LHS of P of 1 is equal to RHS of P of 1, therefore P of 1 is true. Stage 1 முடிஞ்சிருக்குப்பா. Stage 1 உடைய ரூல் என்னன்னா n க்கு 1 கொடுத்து இந்த கணக்கு வேலை செய்யுதுன்னு பார்க்க சொல்லிக்கிறாங்க. LHS RHS பக்காவா ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கணக்கு K போட்டா உண்மை அப்படி நீங்களே அசியூம் பண்ணிக்கன்ட்டாங்க. let us assume நீங்களே அசியூம் பண்ணிக்கணும். என்னன்னா P of K is true. நீங்களே அசியூம் பண்ணிக்கன்ட்டாங்க. P of K உண்மைதான் அப்படின்னு நீங்களே எடுத்துங்கன்ட்டாங்க. அப்போ என்ன செய்ய போறேன்னா n இருக்கிற இடத்துல K போட போறேன். இந்த ஃபார்முலா பெருசா நீங்க எழுதணும்பா. cos alpha plus beta dot cos alpha n க்கு பதில் k minus 1 beta எங்கெங்கெல்லாம் n இருக்குதோ alpha plus k minus 1 by 2 beta எங்கெங்கெல்லாம் n இருக்குதோ k போட்டுக்கிட்டே போறேன் into sin k beta by 2 by sin beta by 2 is true. இந்த ஆன்சர் பக்கா உண்மை அப்படின்னு நீங்களே எடுத்துக்கணும். is true. இது இந்த ஆன்சர்ல தப்பே கிடையாதுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸ்டெப் 2 முடிஞ்சு போச்சுப்பா. ஸ்டேஜ் 2 முடிஞ்சிடுச்சு. இதோட ஸ்டேஜ் 2 ஓவர். இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோட கிளைமேக்ஸ் குள்ள வரும். அதான் ஸ்டேஜ் 3. we have to prove P of K plus 1 is true. இதே கணக்கு K plus 1 போட்டால் உண்மை நம்ம நிரூபிச்சு ஆகணும். புரியல சார்? அதை பாருங்க. to prove நம்ம ஜியோமெட்ரியில் போகிறோமே to prove P of K plus 1 இந்த சம்மை எங்கெங்கெல்லாம் K இருக்குதோ அங்கே K plus 1 போடணும். இதோ இந்த சம்முக்கு cos alpha plus beta dot plus cos alpha plus n க்கு பதில் k plus 1 ஏன்னா n க்கு இடத்துல k plus 1 போட சொல்லிட்டாங்க. k plus 1 நம்ம நிரூபிச்சாகணும். இதான் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3 உள்ள இருக்கிறது இதான் கிளைமேக்ஸ். எங்கெல்லாம் n இருக்கிறதோ k plus 1 போட சொல்றாங்க. minus 1 beta is equal to cos alpha plus n minus 1 இருக்கிற இடத்துல n இருக்கிற இடத்துல நீங்க k plus 1 போடணும். அப்போ k plus 1 கூட வேற அங்க ஒரு minus 1 இருக்குது. minus 1 by 2 beta sin n இருக்கிற இடத்துல k plus 1 beta by sin beta by 2.
இதுதான் நீங்கள் ப்ரூவ் பண்ண இங்கே +1 -1 கேன்சல் ஆகிடும். +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு cos ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 அதுக்கப்புறம் sin k + 1 பீட்டா பை sin பீட்டா பை 2ன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்ஹெச்எஸ் ஆரம்பித்து ஆர்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ணணும். இதில் தான் நான் சம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நவ் கன்சிடர் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ப்ரூஃப் ஆரம்பிச்சிட்டேன். எல்ஹெச்எஸ் ஆரம்பிக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஆஃப் பி ஆஃப் கே + 1 ஆரம்பிக்க போகிறேன். இதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆன்சர் வர வச்சுருவேன். எப்படி வர வைக்க போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டாட் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே + 1 -1 பீட்டா. ரைட்டா? என்னுடைய எல்ஹெச்எஸ் ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய வேலை இதை வர வைக்கணும், ஆர்ஹெச்எஸ் வர வைக்கணும். என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகிறோன்றது நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் பெரிய சம் இது, கொஞ்சம் டஃப்பான சம் கூட, ஆனால் கவனிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகான சம்மு. இதுக்கு முன்னாடி ஆளை நான் தயாரிக்க போகிறேன். கே + 1க்கு முன்னாடி ஆள் கே தானே இருந்திருப்பான். கே + 1க்கு முன்னாடி ஆள் ஆல்ஃபா மாறவே மாறாது. எல்லா இடத்துலையும் ஆல்ஃபா அப்படியே தான், டம்மி தான் அது. கே + 1க்கு முன்னாடி ஆளை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே + 1க்கு முன்னாடி ஆள் கே தானே, கே -1. இந்த -1 தொடக்கூடாது. இவனுக்கு முன்னாடி ஆள் கே + 1 101க்கு முன்னாடி ஆள் 100, அவ்வளோதான். அப்போ இவனுக்கு முன்னாடி ஆள் கே -1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் இது அப்படியே இருக்கட்டும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே + 1 -1 இன்ட்டு பீட்டா. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு முன்னாடி ஆளை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். ஏன் சார் முன்னாடி ஆள் நீங்கள் எடுத்து காட்டினீங்க அப்படின்னா, இந்த சம்முடைய ஆன்சர் முன்னாடியே நமக்கு ரெடிமேடாக இது ட்ரூ, இது உண்மை என்று நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இறக்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி டேர்மை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டினேன். அப்போ இது அப்படியே வெளில போயிடும். இதுக்கு சரி சமமான ஆன்சர் இவன் தானே, இவன் இங்கே வந்துடுவான் அந்த சம்முக்குள்ளார. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா அந்த சம் வந்துடும். இந்த சம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே -1 பை 2 இன்ட்டு பீட்டா, ரைட்? அந்த சம் வந்து இருக்குது இன்ட்டு சைன் கே பீட்டா பை 2 பை ஃபுல்லாக பை போட்டுக்கிறேன், பை சைன் பீட்டா பை 2 ஃபுல்லாக பை போட்டுக்கலாம், ப்ளஸ் புது சம் காஸ் ஆல்ஃபா +1 -1 கேன்சல் பண்ணிடுறேன், ப்ளஸ் கே பீட்டா. இதான் நம்ம இருக்கிற புதிய சம். இதை சிம்பிளிஃபை பண்ணுற வேலையில் போய் இறங்க போகிறோம். எப்படியாவது இந்த சம்மை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் வர வைக்கணும். அப்போ இதான் நம்மளுடைய டார்கெட், இதான் நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ், இதான் நம்மளுடைய டார்கெட், மறந்துடாதீங்க. இப்போ இதோடைய சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ எல்சிஎம் எடுக்கிறது தான் அர்த்தமாயிடும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே -1 பை 2 இன்ட்டு பீட்டா, ரைட்? இன்ட்டு சைன் கே பீட்டா பை 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அங்கே சைன் போயிடும். சைன் பீட்டா பை 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா all divided by யார்? sin beta by 2, sin beta by 2. LCM எடுத்திருக்கேன், அப்படியே cross multiply பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக போகிறோம். ஆஃப்டர் திஸ் ஸ்டேஜ் நம்ம எந்த ஸ்டெப்பில் வந்து நின்று இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். நான் நிறுத்திருந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஈக்குவல் டு இந்த இடம் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள், கே பீட்டா பை 2வும் கொடுத்துட்டேன், மைனஸ் பீட்டா பை 2. நல்லா பாருங்கள், பீட்டா இதுக்கும் சொந்தம் பிரித்து கொடுத்தாச்சா? அதுக்கு அடுத்தது வெளியில் யார் இருக்கிறா? இன்ட்டு சைன் கே பீட்டா பை 2 வெளியில் இருக்குது, ப்ளஸ்
sin beta by 2 cos alpha plus k beta. ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. இது அப்படியே ஒரு பிராக்கெட் போடுறோம் பாருங்க. இது அப்படியே ஒரு பிராக்கெட் போட்டு மைனஸ் பீட்டா பை 2 மட்டும் தனியாக கழட்டி விட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இது a மாதிரி இருக்கும், இது b மாதிரி இருக்கும். cos a minus b formula. cos a minus b formula. What is cos a minus b formula? cos a cos b minus வந்தா plus வரும் sin a sin b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா இங்கே யூஸ் ஆக போகுது. cos a minus b இது வரைக்கும் பாருங்க. cos இதை a இதை b மாதிரி நினச்சிங்க. cos a minus b ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி வேறு எதுக்குமே நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வெளியில் டினாமினேட்டரில் ஒரு sin beta by 2 இருந்தால் பாருங்கள். அவனை எட்டுன்னு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 by sin beta by 2ன்னு தனியாக வெளியில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம டார்கெட்டில் டினாமினேட்டரில் sin beta by 2 இருக்குது பாருங்கள். அது பத்திரமா அப்படியே இருக்கட்டும். ஆன்சரில் கொஞ்சம் வந்துருச்சு sin beta by 2. அதை டினாமினேட்டரில் இந்த sin beta by 2 வெளியில் எடுத்து போய் வச்சுருங்க. இனிமேல் அவனை உள்ளார கொண்டே வராதிங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாமா? இப்போ ஈக்குவல் டு 1 by sin beta by 2 பத்திரமா வெளியிலே இருக்கட்டும். cos a minus b ஃபார்முலா ஓப்பன் பண்ண போகிறேன். cos a, what is my a? இவ்வளோ பெருசு. alpha plus k beta by 2 இவ்வளோ பெருசு. cos b, cos beta by 2 முடிஞ்சு போச்சா? plus sin a, what is sin a? sin இது ஃபுல்லாக a, இது ஃபுல்லாக a, இது ஃபுல்லாக a ஞாபகம் வச்சுங்க. alpha plus k beta by 2 sin b, sin beta by 2. அப்போது உள்ளார இருக்கிறத நம்ம a minus bல ஓப்பன் பண்ணியாச்சு. cos a minus b is cos a cos b plus sin a sin b. போட்டு முடிச்சிட்டிங்களா? இங்கே வேறு ஒன்று காத்துன்னு இருக்கும் வெளியில். இன்ட்டு sin k beta by 2ன்னு ஒன்று இருக்கும். இது இல்லாமல் ப்ளஸ் ஒரு பார்ட்டி வேறு இருக்கும். இது அப்படியே சும்மா தான் உட்காந்துக்கும் கடைசி வரைக்கும். sin beta by 2 cos alpha plus k beta. Any doubt? Next stage. 1 by sin beta by 2. இந்த sin k beta இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். உள்ளார அனுப்பி விட்ருங்க. அப்போ உள்ளார அனுப்புனா என்ன நடக்கும்னா cos alpha plus k beta by 2 cos beta by 2 கூட ஒரு புது விருந்தாளி வருவான். யார் அவனா? sin k beta by 2 plus இவன் கூட போவான். sin alpha plus k beta by 2 sin beta by 2 into இது உள்ளார போகுது. அப்போ sin k beta by 2 இது இங்கேயும் போயிடுச்சு, இங்கேயும் போயிடுச்சு. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா sin beta by 2 cos alpha plus k beta அப்படின்னு சம் வந்து முடியுது. இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஒருக்கு பாருங்க. இந்த ஆள் சும்மா எக்ஸ் மாதிரி நினச்சிக்கங்க. இனிமேல் இவனை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. கடைசியாக அவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆளை எக்ஸ் மாதிரி நினச்சிங்க. யார்? cos alpha plus k beta by 2 cos beta by 2 sin beta by 2 எக்ஸ் மாதிரி நினச்சிங்க. நான் இங்கே சும்மா எழுதி வைக்கிறேன் ரெஃபரன்ஸுக்காக. நம்மளோட எக்ஸ் யார்? cos alpha plus k beta by 2 கடைசியாக தான் தேவைப்படுவான். இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. cos k beta by 2 cos beta by 2 அப்புறம் sin k beta by 2. இந்த ஆள் எக்ஸு இப்போ தேவைப்பட மாட்டான். எனக்கு சம்முடைய எண்டில் தான் தேவைப்படுவான். அதனால் நான் பத்திரமா இங்கே ஓரமாக ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க. இனிமேல் நான் எக்ஸு தான் இவனை வச்சு போட போகிறேன். அடுத்த ஸ்டெப்பு 1 by sin beta by 2 இவனை சும்மா எக்ஸ்னு வச்சுங்க. கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சம் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக சின்னதாக்கிட்டேன். இங்கே ஏதாவது காமன் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த ரெண்டு சம்மையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க போகிறோம். இந்த ரெண்டு சம்மையும் இங்கே ஏதாவது காமன் பாருங்கள். sin beta by 2 sin beta by 2 வெளியில் எடுத்துருங்க. காமனாக இருக்கிற sin beta by 2 வெளியில் எடுத்துருங்க. sin beta by 2 காமனாக இருந்தால் வெளில வந்துட்டான். அப்போ பேலன்ஸ் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. பேலன்ஸ் பாருங்கள். sin
alpha plus k beta by 2 again sin k beta by 2 முடிஞ்சு போச்சா plus cos alpha plus k beta இதோட இது க்ளோஸ் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த ரெண்டு ஸ்டெப்பில் இருந்து யாரை வெளியே எடுத்துட்டேன், sin beta by 2. அப்போ நம்மளுடைய இந்த ப்ராக்கெட் நல்லா டார்க்காக போகிறோம் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்கும். ஏன்னா எதை வெளியில் எடுத்தாச்சு, sin beta by 2 வெளியில் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு புதிய ஃபார்முலா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, இந்த இடத்துல இது sin A sin B, sin A sin B, sin ஒரே பார்ட்டியாக வந்ததுன்னா நம்மளோட ஃபார்முலா பாருங்கள், 1/2 cos A minus B, cos A minus B, cos A minus B. ஃபஸ்ட்டு cos A minus B எழுதணும். மைனஸ் cos A plus B. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்முலா, sin A sin B, sin A sin B வந்ததுன்னா 1/2 cos A minus B minus cos A plus B யூஸ் பண்ண போகிறோம். இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறதுக்காக. இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டால் சம் முடிஞ்சிடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 90% சம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் கீழே க்ளீன் பண்ணியிருக்கேன் நான். அப்போ sin A sin B உடைய ஃபார்முலா நம்ம புக்கில் இருக்குது. இது ரெடிமேட் ஃபார்முலா ஃப்ரம் ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். sin A sin B ஓட ஃபார்முலா ஆஃப் cos A minus B minus cos A plus B. இங்கே பாருங்கள், 1/sin beta by 2 டிஸ்டர்ப் பண்ணல நான். எக்ஸ்னா யாருன்னு சும்மா அங்கே ரெஃபரன்ஸ் எழுதிக்கிறேன், அதை ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கிறேன். வெளியில் ஆல்ரெடி எவன் வந்து காத்துனுக்கிறான், sin beta by 2 காத்துன்னு இருக்கிறான். இப்போ இந்த டார்க் ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளார என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு இவ்வளோ பெருசாக ஆக போகுது. அரை 1/2 cos A minus B, இதோ பாருங்கள், this minus this, alpha plus k beta by 2 minus k beta by 2. முடிஞ்சு போச்சா, A minus B போட்டேன், minus of cos A plus B, this plus this, alpha plus k beta by 2, A எழுதிட்டேன், plus B, இதோ இருக்க B, k beta by 2 இதையும் எழுதிட்டேன். அப்போது இதோட வேலை இங்கே முடிஞ்சு போச்சு. இது இல்லாமல் ப்ளஸ் நம்ம பழைய சம் ஒன்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு கம்முன்னு உட்காந்து இருக்கும். யார் அது, cos alpha plus k beta. நான் இந்த ஆட்டத்திலே இல்லைன்னு கம்முன்னு உட்காந்து இருக்கும். இது வரைக்கும் இந்த சம் க்ளோஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், k beta by 2 கேன்சல் ஆகிடும். இங்கே k beta 2k பீட்டாவாக ஆட் ஆகிட்டு by 2 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள், 1/sin beta by 2, இந்த x அப்படியே இருக்கட்டும், இந்த sin beta by 2 அப்படியே இருக்கட்டும். இந்த டார்க் மட்டும் இப்படி போட்டுக்கிறேன், இந்த டார்க் ப்ராக்கெட் 1/2 cos எல்லாம் போச்சு, ஆல்ஃபா தான் இருக்குது. இங்கே வாங்க, மைனஸ் இது 1/2, இது ஃபுல்லாக இதுக்கு ஒரு ஃபார்முலா. இதை பாருங்கள், இதுக்குள்ளார ஒரு ப்ராக்கெட் போடுறேன், இது வரைக்கும் ஒரு ப்ராக்கெட். ஏன்னா இந்த 1/2 இது எல்லாருக்கும் சொந்தம், 1/2 cos ஆல்ஃபா மைனஸ் cos ஆல்ஃபா. இந்த ஸ்டெப்பு மட்டும் இங்கே போட்டு காட்டுறேன், k beta by 2 plus k beta by 2 is 2k beta by 2, 2 கேன்சல் ஆகிடும், அதனால் k beta ஆகிடும். இது ரெண்டும் சேர்ந்து k beta ஆகிடும், k beta plus cos alpha plus k beta, ரைட். இங்கே பாருங்கள், இந்த 2 இருக்குதுல்ல, இந்த 2 LCM எடுக்க போகிறேன், அல்லது ஃபுல்லாக 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 கூட போட்டுக்கலாம், அல்லது 2 ஃபுல்லாக LCM எடுத்திங்கன்னா ஃபுல்லாக by 2 வந்துடும். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், 1 வெளியில் என்ன இருக்குது, sin beta by 2 இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளார ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது, வெளியில் ஒரு sin beta by 2 இருக்குது. அதுக்கப்புறமேட்டு cos ஆல்ஃபா ஒன்று புதுசாக வந்திருக்குது.
மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா ஒன்று வந்திருக்குது. இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 இங்கே வந்துடும். ப்ளஸ் 2 டைம்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா ஒன்று வந்துடும். கே பீட்டா ஓல் டிவைடட் பை 2. ஓல் டிவைடட் பை 2. ஏன்னா எல்சிஎம்மாக எடுத்துட்டீங்க. இதோட இந்த ப்ராக்கெட் முடியுதுப்பா. எப்படியும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி முடிச்சிட்டிங்க. எக்ஸை கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சைன் பீட்டா பை 2 எக்ஸு ப்ளஸ் சைன் பீட்டா பை 2 பை 2. இது எங்கன்னு சார் வந்து இந்த 2 வெளியில் போட்டேன். இந்த 2 வெளியில் போட்டுட்டேன். ஆர்டினரி ப்ராக்கெட். இங்கே பாருங்கப்பா, இது 2 பீஸ், இது 1 பீஸ். பாருங்க நல்லா, ரெண்டும் ஒரே பார்ட்டி தான். இது 2 பீஸ், இது 1 பீஸ். 2 பீஸில் 1 பீஸ் போச்சுன்னா 1 பீஸ் தானே மீறும். இப்போ 1 பீஸ் எழுதிடுறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 1 பீஸ் வந்திருக்குது. பக்கத்தில் யார் இருக்கிறா? ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ சம் நல்லா சின்னதாகி வந்துருச்சு பாருங்க. இப்போ 1 பை சைன் பீட்டா பை 2 எக்ஸ் ப்ளஸ் சைன் பீட்டா பை 2 சைன் பீட்டா பை 2 பை 2. அடுத்த கட்டம் இங்கே பாருங்களேன். இது என்ன ஃபார்முலாக்கு இது செட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா. காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. அது என்ன சார் ஃபார்முலா? காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் டி பை 2. எல்லாம் ட்ரிக்னாமெண்ட்ரி தான் ஃபுல்லாக. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மேன்னு வருது. இது ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம் பாருங்கள். முன்னாடி ஒரு ஃபார்முலா எழுதுங்க. இப்போ புது ஃபார்முலா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. இதான் சி, இதான் டி. 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 காஸ் சி மைனஸ் 2. நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் ரெஃபர் பண்ணிக்கலாம். 3.4 3.5 ஃபுல்லாக இந்த ஃபார்முலாஸ் இருக்கும். திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். 2 டைம்ஸ் காஸ் சி ப்ளஸ் டி. சி ப்ளஸ் டினா இதையும் கூட்டுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2. ரைட். அதுக்கு அடுத்தது இன்டூ காஸ் சி மைனஸ் டி. திஸ் மைனஸ் திஸ். ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை 2. இதான டி. சி மைனஸ் டி பை 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் பீட்டா பை 2. எக்ஸை கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அதை பார்த்து சம் முடிய போகுது. சைன் பீட்டா பை 2 அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் காஸ். இங்கே பாருங்களேன், ஆல்ஃபா கூட்டினா 2 ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2. ஆனால் இங்கே ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ் கே பீட்டா பை 2. இப்போ எக்ஸை எட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் கிடச்சிருக்குது. எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய ஸ்டெப்பு. ஈக்குவல் டு 1 பை, இது அங்கேருந்து எழுதுகிறேன், சைன் பீட்டா பை 2. நம்மளுடைய எக்ஸை கூட்டுவாங்க. நம்ம எக்ஸை முன்னாடி அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாலும் அவர் கூட்டுவாங்க. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2 தென் காஸ் பீட்டா பை 2 சைன் கே பீட்டா பை 2. இவ்வளோ பெருசு திருப்பி எழுதக்கூடாதுன்னு நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ கடைசி ஸ்டேஜில் தான் ஒரு தேவை. ப்ளஸ் இங்கே வாங்க, சைன் பீட்டா பை 2 ரைட். இங்கே பை 2 ஒன்று விட்டுட்டோம் பாருங்க. இல்லை, பை 2 எக்ஸ் ப்ளஸ் திஸ். இது ரெண்டும் சேர்ந்தால் இதுவாக இருக்கும். ரைட்டா. இந்த 2 உங்களுக்கு கேன்சல் ஆகும். அது கேன்சல் ஆன பிறகு தான் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வர ஆரம்பிக்கும். பை 2 வராது. இந்த பை 2 விட்டுட்டோம் பாருங்கள். இந்த 2 கேன்சல் ஆகிடும். சரி, அதுக்கு அடுத்தது காஸ். இங்கே பாருங்கள், 2 இதுக்கும் சொந்தம். இதுக்கு கொடுத்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். இதுக்கு கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் கே பீட்டா பை 2. 2 பேருக்கும் 2வை பிரித்து கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு காஸ்
k beta by 2 cos k beta by 2. இங்கே ஏதாவது காமன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். நீங்கள் இந்த சம்மில் ஏதாவது காமன் கண்ணுக்கு தெரிஞ்சால் வெளியில் எடுத்துருங்க. இந்த பாருங்கள், இது காமனாக இருக்கா? வெளியில் எடுத்துருங்க. அப்போ cos alpha plus k beta by 2 வெளியில் வந்து போச்சு. ஆல்ரெடி என்ன இருக்குது உங்ககிட்ட? sin beta by 2 இருக்குது. இப்போ பேலன்ஸ் மட்டும் சொல்லுங்கள். உள்ளார பேலன்ஸ் பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். sin k beta by 2 cos beta by 2. ஃபஸ்ட்டு சைன் எழுதிக்கிறேன், அப்புறம் காஸ் மாற்றி அதில் ஒன்றும் தப்பு, மல்டிப்ளிகேஷன் தானே. ப்ளஸ் cos k beta by 2 sin beta by 2 அப்படின்னு வந்து சம் முடியும். அகெயின் ட்ரிக்னாமெட்ரியில் காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா தேவை. இங்கே பாருங்கள், sin a cos b plus cos a sin b is sin a plus b formula, compound angle formula. sin a cos b plus cos a sin b is equal to sin a plus b formula திருப்பி தேவைப்படுது நமக்கு. அப்போ 3.3 3.4 அது சுற்றி அந்த ரெண்டு எக்ஸைஸ் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ sin a cos b plus cos a sin b is equal to sin a plus b. காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். cos alpha plus k beta by 2 by sin beta by 2 sin a plus b, sin of what is my a, இதான் என்னுடைய a, இதான் என்னுடைய b. அப்போ k beta by 2 plus beta by 2 sin a plus b is equal to cos alpha plus k beta by 2 by sin beta by 2. இங்கே பாருங்கள், இங்கே பீட்டா பை 2 காமன் வெளியில் எடுத்துருங்க. sin பீட்டா பை 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, பீட்டா பை 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k plus 1 sin a plus b போட்டாச்சு. k beta by 2 k beta by 2. இப்போ நம்மளுடைய டார்கெட்டுக்கு போவோம். நம்ம டார்கெட்டோட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய டார்கெட் cos alpha plus k beta by 2 இது வந்திருக்குது. அதுக்கடுத்தது sin beta by 2 இது வந்திருக்குது, டினாமினேட்டர் வந்துருச்சு. sin k plus 1 beta k plus 1 beta by 2 வருது. ஆக்சுவலாக நான் 2 ப்ரூவ் எழுதணும் பாருங்கள். அந்த 2 ப்ரூவில் LHS RHS எழுதும் போது நம்ம கொஷின் இதுதான். ஆக்சுவலாக நம்ம கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, n பீட்டா பை 2ன்னு இருக்கும். என்னுக்கு ரேட்டில் தான் k plus 1 போட்டிருப்பீங்க, என்னுக்கு ரேட்டில் தான் k plus 1. பீட்டா கீழே ஒரு 2 இருக்கும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் பை 2 இருக்கும், கொஷின்லேயே இருக்கும். பை 2 கொஷின்லேயே இருக்குது. நான் இங்கே 2 மட்டும் போட மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு ஆன்சரில் ஒரு 2 இடிக்குது. அப்போது இங்கே 2 போட்டால் கரெக்டாக செட் ஆகிடும். அப்போ இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டார்கெட் வந்துருச்சு. நம்ம டார்கெட் என்னன்னா இஸ் ஈக்குவல் டு RHS ஆஃப் P ஆஃப் k plus 1. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்க்கு முன்னாடி போடும்பொழுது இந்த இடத்துல ஒரு 2 மிஸ் பண்ணியிருப்போம். 6th மினிட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 2 ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக கொஷினில் 2 இருக்குது. எல்லாத்துலேயும் 2 போட்டேன் நான், எல்லாத்துலேயும் பை 2 இந்த இடத்துல மட்டும் ஒரு 2 மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால தான் ஆன்சரில் எனக்கு பக்காவாக வருது பாருங்கள். ஆன்சரில் அந்த 2 வந்து காட்டி கொடுத்துருச்சு பாருங்கள். அப்போ RHS எனக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம LHSல ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் சென்று RHS வந்திருக்குது. ரொம்ப ஹெவியான சம் இது. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ட்ரிக்னாமெண்ட்ரியோட எல்லா ஐடியாஸும் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். அப்போ LHS ஈக்குவல் டு RHS வந்ததுனால கடைசியாக என்ன எழுத போகிறீங்கன்னா, therefore P of k plus 1 is true if P of k is true. Therefore by principle of mathematical induction P of n is true for n belongs to natural numbers அப்படின்னு சொல்லிட்டு சம்ம நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ.